ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் உடஞ்ச காரணத்தினால கங்கா என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போயிட்டு கட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. டெலிவரிக்காக ஆள் வரேன்னு சொல்லிட்டு சொன்னதும் கடையிலேருந்து உடனே வந்துடுறாங்க ரெண்டு பேரும். பக்கம் காவேரி கங்கா ஆர்டர் பண்ணது தெரியாமல் காவேரியும் வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இடையே கட்டிலையும் பெட்டையும் கொண்டு வந்து இறக்க சொல்கிறாங்க. பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்கா. கங்கா மட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. முதல் முறையாக அவங்க முதல் தடவையாக வீட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு உடனடியாக போயிட்டு வாங்கினாங்க அந்த கட்டிலை. இப்படி இந்த சூழ்நிலையில காவேரி எல்லாத்தையும் முன்னிருந்து பண்றதுனால குடும்பத்துல உள்ளவங்களுக்கு காவேரி மேல உள்ள பாசம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா நினைக்கிறாங்க. வீட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம். நம்ம என்னதான் இந்த வீட்டுக்காக உழைச்சாலும், நம்ம இந்த வீட்டுக்காக நல்லது நினைச்சாலும் நம்மளை யாரும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பொருட்டா எடுத்துக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தம் கங்கா மனசுல இருக்கு. கங்காவும் கவலையோட இருக்க, என்னாச்சுமா அக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, தெரியலடி ஏன் அவ எப்பவுமே அப்படித்தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வருத்தத்தோட இருக்கிற சமயத்துல இன்னொரு பக்கம் கங்கா ஆர்டர் பண்ண கட்டில் பெட்டு ரெண்டும் வீட்டுக்கு வருது. இது அப்படின்னு எல்லாரும் கேட்குற தருணத்துல, ஆமாத்தான் நானும் கங்காவும் தான் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல, அதனால தான் கங்கா ஒரு மாதிரியா இருக்காரோ. ஐயோ எனக்கு தெரியாது தம்பி, அவ ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நீங்க சொன்னாதானே தெரியும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் புரிய வைக்க பாக்குறாங்க. அதையும் மீறி வந்து கங்கா வந்து கோவத்தோட இருக்காங்க. எது பண்ணாலும் தான் உங்களுக்கு தான் தெரியாது, உங்க சின்ன பொண்ணு எது பண்ணாலும் உங்களுக்கு அது பிடிக்கும், நீங்க அதையே வச்சுக்கோங்க, இது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து புறக்கணிக்கிற மாதிரி பேசுறாங்க. கங்காவும் கிட்ட வந்த காவேரியும், அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நீ ஆர்டர் பண்ணது எனக்கு தெரியாது, சத்தியமா நான் அப்படி தெரிஞ்சிருந்தா நான் ஏங்க கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் புரிய வைக்க பாக்குறாங்க. அதே மனசு வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு காவேரியும் ஒரு பக்கம் வருத்தத்தோட இருக்க, பக்கம் யமுனா ஃபாஸ்ட் பண்ணதுனால நிவின் வந்து வெளியில கூட்டிட்டு போறாரு. ஒரு சூப்பரான கிஃப்டையும் யமுனாவுக்கு வாங்கி தராரு. இதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க யமுனாவும். ஒரு பக்கம் அஜய் ராகினி இவங்க ரெண்டு பேருக்கான நிச்சயதார்த்த ஏற்பாடுகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அழகா புடவெல்லாம் கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அழகா நடந்து வரதை பார்த்து ரொம்பவே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு விஜய்.